ஐயா கூட இங்க இருந்தாங்க. அதிகமான ஒருத்தர் அவர் தான் பத்திரிகை எழுதியிருந்தார். இந்த மாதிரி இந்த கோயில் திருப்பணி முடிச்ச பிறகுதான் திருமணம் செய்து கொள்வேன்னு ஒரு பத்திரிகை செய்தி போட்டிருந்தார். சத்திய வீடம் ஐயா வாங்க நீங்க அதிகமான பேருங்க. பத்திரிகையில கோயில் சம்பந்தமான இதெல்லாம் எழுதுறவர் ஐயா. பத்திரிகையில் எழுதி தினத்தந்தியில் எழுதுறாரு. கோயில் திருக்கோயில் பத்திரிகையிலையும் ஐயா கட்டுரைலாம் எழுதுறாங்க. கோயில்களை பற்றி செய்தியை கொடுக்கிறோம். இவங்க தான் இந்த மாதிரி ஒரு கோயில் திட்டக்குடி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. திருமணம் என்பது திருப்பணி முடிச்சுதான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற செய்தியை ஐயா கொடுத்துருந்தாங்க. அவங்க எனக்கு சொன்னது 2021 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு ஒரு தகவல் அனுப்புறாரு. சத்திய வேடல்ல போட்டிருக்குதுயா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு எங்க சொல்றாரு. அப்போ நாங்க இந்த அரண்பணியினுடைய சிவாலய திருப்பணிக்கு நாங்க முதல்ல தொடங்கும் போது வெறும் கூரை போட்டு தர வேலை மட்டும் தான் செய்துட்டு அப்போது நாங்க அப்பதான் பண்ணி தொடங்குறோம். அப்ப எங்களுடைய அன்பர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அதனால வெறும் எங்கெல்லாம் சிவலிங்கம் இருக்குதோ அங்க மட்டும் கூரை போட்டு கொடுக்குற வேலையை நாங்க செய்துட்டு இருந்தோம். ஐயா கூப்பிட்டு இந்த மாதிரி தகவல் சொன்னோன்னே சொன்னா, ஐயா அனுமதி எல்லாம் வாங்கிட்டாங்களா என்ன கேட்கும்போது, இல்லைங்க அனுமதி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, முதல்ல அனுமதி வாங்கிட்டு பிறகு பாத்துக்கங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நாங்க வேறொரு வேலையா 3 வருஷம் கழிச்சு 2021 ஐயா எனக்கு தகவல் கொடுத்தது. நான் 2023 சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அந்த அன்னைக்கு நாங்க ராம்கோ சிமெண்ட்ல கம்பெனி அவங்களை பாக்குறதுக்காக வந்தோம். பெண்ணாகடத்துல ராம்கோ சிமெண்ட் அவங்களை பாக்குறதுக்காக நாங்க ஒரு வேலையா வந்தோம். நாங்க வரும்பொழுது அந்த ஜிஎம் எங்கேயும் வெளியே போயிட்டாரு, 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க. அப்பதான் இந்த திட்டக்குடி பேரை பார்த்தோன்னே எனக்கு இந்த ஐயா சொன்ன ஞாபகம் எனக்கு வந்துச்சு. உடனே இவருக்கு நான் போன்ல கூப்பிட்டேன். இந்த மாதிரி ஐயா நீங்க எனக்கு ஒரு கோயில் சொன்னீங்க, அவங்க போன் நம்பர் என்கிட்ட எதுவுமே இல்ல, இப்ப அவங்க எப்படி தெரியல, எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பாக்குறேன்னு சொன்னேன். அவர் உடனே அப்பவே வண்டாரகுளைகிட்ட பேசிட்டு எனக்கு போன் நம்பர் அனுப்பிச்சிட்டாரு. நான் கூப்பிட்டு கேட்கும்போது இங்க திருவண்ணாமலையில அண்ணன் மலை வளம் கிரிவலம் வந்துட்டு இருக்கதா சொன்னாங்க. சரி நான் வந்திருக்கிறோமா, நாங்க பார்த்துட்டு போறோம் அப்படின்னு அவங்க ஐயா நானும் ஊருக்கு தான் வந்திருக்கேன். அப்பதான் வந்தோம் பார்த்தோம். இப்ப அந்த ஒரு சின்ன முயற்சி எடுத்து இந்த ஒரு சிவாலயம் பண்ணணும் அப்படின்னு நினைத்ததுனால நான் பார்க்கும்போதே சொல்லிட்டேன், அம்மா நீ யார்கிட்டையும் காசு கேட்காத, இந்த வேலையை முழுசா செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலை நாங்க பண்ணி கொடுத்தோம். நீ உன்னை தேடி யாராவது காசு கொடுத்தா கையில வாங்கி வச்சுக்க, அது நாங்க கும்பாபிஷேக செலவுக்கு நீ வச்சுக்க, திருப்பணிக்குள்ள எதுவா இருந்தாலும் நாங்க பார்த்து உனக்கு பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு. இப்ப தளம் போட்டு தர போட்டு கொடுத்துட்டாங்க, ஆளாளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. நாம வேலையை பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். ஐயா நான் எதுக்கு ஒரு கூப்பிட்டுருக்கேன் இந்த செய்தியில ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த பணியில எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெண் குழந்தை எடுத்துக்கணும் முயற்சி பெரிய முயற்சி. 9 வருஷமா போராடி இதெல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க எங்களை என்ன பண்ணிருக்கோம், நாங்க ஒருவாறு எங்களுடைய அரங்காவது குழுவுல, ஏன்னா எங்கிட்ட 25,000 பேர் மாதம் 100 ரூபா கொடுக்குறாங்க. சரிங்களா, மாதம் 100 ரூபா கொடுத்து 25,000 பேர் இருக்கிறாங்க. மாசம் 25 லட்சம் ரூபா வருது எங்களுக்கு. அந்த பணியிலிருந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது சிவாலய திருப்பணிக்குமே வச்சிருக்கிறோம், அதுல இருந்து எதுவும் பண்ணல. ஆனா எங்க ட்ரஸ்டில் இருக்கவங்க ஒரு 8 பேர் இருக்கிறோம். எல்லாமே தொழில் அதிபர்கள் தான், மில் ஓனரு, கடை ஓனர், ஓனர் தான் எங்க ட்ரஸ்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன நினைச்சு இன்னைக்கு இந்த கோயில் பார்த்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன வீடு எங்க ட்ரஸ்ட்ல இருந்து கட்டி கொடுக்குறோம். ட்ரஸ்ட்னா 100 ரூபாய் தராங்க பாருங்க, அந்த பணத்துல இருந்து கட்டி கொடுக்கல. ட்ரஸ்ட்ல இருக்க 8 பேர் இருக்கிறாங்க. 8 பேர் ஆளு கொஞ்சம் பணத்தை போட்டு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு முடிவு பண்ணிருக்கிறாங்க. அதை உங்களுக்கு சொல்லிட்டு போகணும். அவங்களுக்கு இருக்கிற ஒரு இடம், அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடும், அவங்களுக்கு ஒரு வீடு, தம்பி இருக்கிறார், ஒரு 3 பாத்ரூம் வசதியோட ஒரு சின்னதா ஒன்னும் பண்ணிக்கணும். எங்க இன்ஜினியர் பாருங்க நிற்கிறார். இவர் எங்களுடைய கோயில் பணியில இன்ஜினியர், அவர் கார்த்திகேயன் பேருங்க, பயந்தூர் இருக்கிறார். இவர் தான் இப்ப வீடு கட்டித்தர போறார். எங்களுடைய துறையில இருக்கிறதுனால அவருக்கு அந்த பொறுப்பை படிச்சிருக்கிறோம். இதுக்கானது நாங்க 100 ரூபா தரம் மட்டும் பண்ணல, எங்க சொந்த பணத்திலிருந்து எல்லாரும் தனித்தனியா ட்ரஸ்ட் இருக்கிறவங்க 8 பேர் சேர்ந்து மொத்த செலவை டிவைட் பண்ணிக்கணும். அதை உங்ககிட்ட நாங்க தெரிவிக்கணும். வேற மாதிரி நினைப்பு வந்துடும். ஏன்னா நம்ம ஏதோ கோயிலுக்கு இந்த பொருள் வசூல் பண்ணிச்சு, கடைசியில ஊட்ட கட்டிடுச்சு பாத்தியாயா அப்படின்வாங்க. அதனால உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயத்த சொல்லணும். ஏன்னா நீங்க உங்ககிட்ட சொல்லிட்டா தான், நீங்க 4 பேர் ஏதாவது சொன்னா கூட இல்லப்பா அவங்க அன்னைக்கே மீட்டிங் போட்டு எங்கிட்டே நேரடியா சொல்லிட்டு தான் போனாங்க அப்படி நான் ஐயாட்டே சொன்னேன். ஏன்னா இவரை வச்சுதான் எனக்கு இந்த பொண்ணே தெரியும். இவர் பத்திரிகையில எழுதலின்னு வச்சுக்கலாம், எனக்கு இந்த கோயிலும் தெரியாது, பண்டார்கோயிலும் தெரியாது. ஐயா கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் 3 வருஷம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தீங்க ஐயாவும் வந்துட்டாங்க. நல்ல ஒரு வேலை. நீங்க இந்த ஒரு செயல் நான் அறிவிக்கும் நினைக்கும் போது அறிமுகப்படுத்தணும் வந்துட்டார், இறைவனுடைய கருணை. அதனால உங்களுடைய நீங்க எல்லாம் அந்த குழந்தைக்கு இவ்வளவு நாள் இருந்த மாதிரி உதவியா இருந்துங்க.
கோயில் வழிபாடு நல்லா நடக்கட்டும். தெரியுமா சாமி, நம்ம அன்னைக்கு பேசுற மாதிரி ஒரு ஆர்ச்சி போறது சாமி போறதா ஒரு வருஷம் கழிச்சு இந்த குடமுழுக்கு விழா நடக்கிற அன்னைக்கு ஒரு 4 பேர் ஆர்ச்சி போற வேலையை பண்ணி கொடுத்துரும். சரியா சாமி? சொல்லுங்க. ஐயா சொன்னாங்க என்னை பத்தி. நான் எழுந்தது மட்டும்தான். நான் வந்து பேங்க்ல ஜெனரல் மேனேஜரா இருக்கேன். ஆனா துண்டு செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் நிறைய சிதிலமடைஞ்ச ஆளுங்க நிறைய எழுதிட்டு இருக்கேன். நடுநாட்டுத்தனம் பனையபுரம்னு சொல்லிட்டு புறவார் பணங்காட்டூர் ரோடே பாதி ரோட கோயிலை கட் பண்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு எழுத்து மூலியமாக ஆயுதமா வச்சு பண்ணோம். இந்த வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அருளுக்காக பொருளுக்காக வேலை பேங்க்ல வேலை பார்க்கறேன். இதுல நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க ஐயா. ஐயாவை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவர் காலை புடிச்சிக்கிட்டு அப்படியே புடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. இப்படி ஒரு பணியை வந்து எப்படி எந்த அவர் ஐயா இருக்குது கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு அற்புதமா அந்த கோயிலை நான் பாக்குறேன். சிதிலமடைஞ்ச நிலையில அந்த கோயிலை பார்த்திருக்கேன். கண்ணீர் விட்டு அழுத நான் இன்னைக்கு அந்த கோயிலை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுறேன். ஐயாவுடைய அதாவது எப்படி சொல்ல எனக்கு சொல்ல புகழ்ச்சிக்கு சொல்ல தெரியலைங்க ஐயா. ஒரு எப்படி ஒரு அப்பரடிகளை ஒரு இவங்க 4 பேர் வாழ்ந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஐவரா ஒரு ஐயா இருக்காங்க. அதுக்கு மேல நான் சொல்ற புகழ்ச்சிக்காக சொல்லல, சத்தியமான வாக்குங்க இது. நான் அந்த 100 ரூபாய் இதுல நானும் கொடுக்குறேன். எங்க வீட்டுல 200 ரூபாய் கொடுக்குறேன். 200 ரூபாய் தான் கொடுக்குறேன். அந்த 1 பைசா கூட கரெக்டா போய் சேருது. இப்படி இந்த காலத்துல இந்த கலியுகத்துல இந்த வாங்குற காசையும் அதுக்கு மேல் கொண்டு செய்யக்கூடிய அடியார் நான் இதுவரை நான் 42 வருஷமா எழுதுறேன். தினத்தந்தி, தினமணி எல்லா பத்திரிகையும் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு அடியாரை நான் பார்த்ததே இல்லை. ஐயாவுடைய காலை நான் புடிச்சுக்கணும் சாப்பிட வந்திருந்தாங்க. காலை புடிச்சுக்கணும். அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு, நான் என்னையா நான் ஒரு கருவி தானையா, நான் என்னையா செஞ்சுட்டேன்றாரு. எவ்வளவு சின்ன விஷயத்து கூட எத்தனை தலகணம் பிடிச்சி ஆடுற இந்த உலகத்துல இப்படி எல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப தெரியலங்க. நீங்க உங்க ஊருக்கு கிடைச்சது இந்த பையங்குடிக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுங்க. நீங்க அதை நீங்க ஐயா வந்து அருமையா உருவாக்கி கொடுத்துட்டாங்க. மன்னர் காலத்து கோயில் அப்படியே இருக்குது. அதை நீங்க நல்லபடியா வச்சு இந்த பொண்ணையும் நீங்க வந்து போற்றி எவ்வளவு இது பண்ணணும் ஐயா. ஐயாவுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது தீராது. கரவொலி மூலியமா ஐயாவுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கிறோம். சொல்றேங்க, நம்ம ஆப்ல கட்டி போன்லயே கட்டுற மாதிரி வசதி இருக்கு. நான் சொல்லி கொடுக்குறோம். நாங்க அன்பு சொல்லி கொடுக்குறோம். ஒரு பைசா கூட கரெக்டா போய் சேர்ந்து